நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 45 ஆண்டு காலம் எத்தனை பேரை இந்த ஆட்சி கட்டளை அமர்வதற்கு உறுதுணையாக இருந்தேன் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரே நொடிப்பொழுது என்னை தூக்கி வீசினார்கள். தாங்கி பிடித்து எனக்கு அடையாளம் காட்டியவர் வெற்றி கழகத்துறை தலைவர் வெற்றி தளபதிதான் என்பதை நான் இன்றைக்கு வந்து பார்க்கிறேன். நான் அவரிடத்திலே சொல்லுகிற போது சொன்னேன், இந்த பணத்தை நான் வைத்து 3 பேருடைய பணத்தையும் நான் வைத்து வெள்ளூரிலே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். அப்போ தலைவர் அழைத்தார். அடுத்த நாள் அவர் பேசுகிற போது, சார் நீங்க அம்மா படத்தையும் கண்டினியூ பண்ணுங்க, அப்பதான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்குனார். எந்த தலைவர் சொல்றான்? அவன் படத்தை வைக்கிறக்கே பாக்கெட்ல அடிச்சு கொடுக்கிற தலைவர் இருக்கிறாங்க. பிரிண்ட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்தாச்சான்னு கேட்கிற தலைவர் இருக்கிறாங்க. இங்கே ஜனநாயகம் இருக்கிறது. ஜனநாயகம் என்ற வேர்வையில் நாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயகம் என்ற திரைப்படத்தை முடக்கினாலும் ஜனநாயகம் எதிர்காலத்தில் காக்கப் போகிறது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். பாருங்க எப்படி இருக்குன்னா, சென்சார்ல ஒருத்தருக்கு உடம்பு சரியாமா, ஏன்னா உடம்புக்கு செய்யணும் ஒருத்தருக்கு 4 பேர் இருக்கு, 4 பேரும் கிளியர் பண்ண வேண்டியதுன்னா எப்படி தள்ளி போடுறாங்க பாருங்க. உங்க வீட்டுல காய்ச்சல் வந்தா குழந்தை பள்ளிக்கூடம் போகாதா? வீட்டுல ஆராய்ச்சி ஒரு காய்ச்சல் வந்தா சாப்பாடு செய்ய மாட்டீங்களா? நான் கேட்கிற எவ்வளவு வேடிக்கையாக நடந்து கொண்டிருக்கிறது, மத்திய அரசு எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஜனநாயகம் என்ற திரைப்படத்தை முடக்கினாலும் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி தலைவர் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. எஸ்ஓபி நானும் பல தேர்தலிலே 10 முறை அம்மாவோட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டேன், தலைவரோடு 2 முறை. இந்த விதிகளே இல்லை. இன்னைக்கு இந்த விதிகள் யாருக்கு இருக்கிறது சொன்னால், வெற்றி கலைத்துறை தலைவர் எங்கு சென்றாலும் கூட்டம் கூடுகிறது. இதற்காகத்தான் இந்த விதி உருவாக்கப்பட்டிருக்கிறார். கேட்டால் கரூர். ஏப்பா நீங்க நடந்த நிகழ்ச்சி ஒன்னே கேட்கிறேன். விமான சாகசம் செய்கிறார்கள் ராணுவத்தை சார்ந்தவர்கள். எங்கே? மெரினா பீச்சில் முதலமைச்சர் இருக்கிறார், ஒரு மன்னன் அங்கே வருகிறார். இங்கிலாந்து மன்னரும் இளவரசர் அங்கே வருகிறார். அங்க 5 பேர் செத்து போயிடலாம். யார் பொறுப்பு? பீச்சில் அத்தனை தண்ணி வச்சிருக்கான கேட்டா கிடையாது. 5 சின்டாக்ஸ் இருந்தது. நாம இங்க நடத்துற கூட்டத்தில் 3 லட்சம் பாட்டில் தண்ணீர். தண்ணீர்னா வேற தண்ணீர் இல்ல, குடிநீர். மறந்து விடாது. அவங்க வைக்கிறது அந்த தண்ணீர், நான் வைக்கிறது குடிக்கிற தண்ணீர், மினரல் வாட்டர். 2க்கு வித்தியாசம் தான். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நினைக்கிறார்கள் நம்ம 23 கட்சிகள் தாக்குகிறோம். 1 2 அல்ல 2 அல்ல. திமுக 13 கட்சி, அண்ணா இங்க இருக்கிற என்டிஏ கூட்டணி இருக்கிற 10 கட்சி. இந்த 23 கட்சியும் ஏன் தாக்குகிறார்கள்? நாளை தமிழகத்தை ஆள போகிற திறமையுள்ள ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி தலைவர் தான். எங்க காரணத்தை அடிப்படையே தாக்குதலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். நான் உலகத்தை சொல்ல விரும்புகிறேன், எத்தனை தடைகள் வந்தாலும் தடை தெரிந்து விட்ட அவர் எதிர்கால தமிழகத்தை காப்பதற்கு உயிரே வேண்டுமானாலும் கூட தயாராக இருக்கிறார். மறந்துவிடக்கூடாது. எத்தனை இடர்பாடுகள், எத்தனை இன்னல்கள், எத்தனையும் சந்தித்து விட்டு இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிற திரைப்படத்தில் இருக்கிற ஒருவர், அது எனக்கு தேவையில்லை, மக்களை காப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற ஒரே தலைவர் தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவருக்கு பிறகு நம்முடைய வெற்றி தலைவர் மட்டும்தான். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், தாக்குதல் நடைபெறுகிறது, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த தாக்குதல் 35 நாட்களுக்குள்ளே முடித்து போகும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த எதிர்கட்சி வரிசையில் நாம் போராட்டத்தை நடத்துகிறோம். நாளை ஆளும் கட்சியை பாராட்டுதல் நடத்த போகிறோம், கவலைப்பட தேவையில்லை. அந்த காலத்தை தான் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.